இன்னைக்கு நம்ம ஃபுட் வார் சீசன் 3 11th எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல அங்க கூரோட மேட்சை பாக்குறதுக்காக நம்ம ஹயாமோ வந்து அப்படியே பார்த்துட்டு அங்கிருந்து போயிருந்திருப்பானா. ஈவன் நம்ம எரினாவோட அப்பாவுமே வந்துட்டு பயங்கரமான போட்டிடா அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணும்போது, ஓ அங்கிள் நீங்களா அப்படின்னு ஆலிஸ் பாப்பா. ஸோ அப்படியே ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறான். ஆலிஸ் ஒன்ஸ் யூரோப் போனதுக்கு அப்புறம் அங்க கூரோ வந்து அசிஸ்டண்டா சேர்ந்திருப்பாள். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எரினாக்கு அடிக்கடி வந்து லெட்டர்ஸ் எழுதியிருப்பா. யாருக்குமா அந்த மாதிரி லெட்டர்ஸ் எல்லாம் எழுதுற அப்படின்னு கூரோ கேட்கக்குள்ள, அதுவா அது ஒரு கசின் ஒருத்தி இருக்கிறா, அவ சரியான தலைவலி, அவளுக்கு லெட்டர் எழுதவே எனக்கு பிடிக்காது, இருந்தாலும் என் காலில் விழுந்து கேட்டங்காட்டி நான் எழுதுறேன்னு ஒத்துக்கிட்டேன், சலிச்சுட்டு தான் எழுதுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்திருப்பா. ஆனா நீ எழுதுற வேகத்தெல்லாம் பார்த்தா சலிச்சுட்டு எழுதுற மாதிரி தெரியலையே, ஜாலியா என்ஜாய் பண்ற மாதிரி தானே தெரியுதுன்னு கூரோ சொல்லியிருந்திருப்பான். ஸோ தொடர்ந்து லெட்டர் எழுதிட்டு இருக்க சின்ன வயசுல இருந்தே வந்து எந்த ஒரு ரிப்ளையும் நம்ம எரினா கிட்ட இருந்து வந்திருக்காது. ஒன்ஸ் வந்து லைக் ஒரு 14-15 வயசு வரைக்குமே வந்து அங்கதான் இருந்திருப்பா போல. ஸோ அது வரைக்கும் எந்த ஒரு லெட்டரும் வந்திருக்காது எரினா கிட்ட இருந்து. அஃப்கோர்ஸ் நம்ம எரினாவோட அப்பா தான் அது எல்லாத்தையுமே வந்து கிழிச்சு போட்டு இருந்திருப்பாரா. ஸோ இப்ப கூட கலாய்க்கிற மாதிரி நீ எரினாவை விசாரிக்கிறதுக்காக லெட்டர்ஸ்ல அனுப்புனீல, ரொம்ப நன்றின்னு சொல்லுவாரு. ஆனா அந்த எந்த ஒரு லெட்டரையுமே எரினா கைக்கு போக விடாம அவர் தான் தடுத்து நிறுத்தினது. எங்க எரினாவும் சட்டோஷி சீனியரும் சரி அந்த ஆலிஸோட பேட்டில பாக்கலாம் அப்படின்னு வந்துகிட்டு இருப்பாங்களா. ஆலிஸ் ஓகேவா தானே இருப்பா, அந்த ஃபுட்பால்ல இது ஜெயிச்சிருப்பாளா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் எரினா யோசிப்பா. ஆனா அங்க ஆலிஸ் போட்டி போடல, கூரோ தான் போட்டி போட்டான். பரவாயில்லையே ஆலிஸை பத்தி இந்த அளவுக்கு அக்கறைப்படுற, உனக்கும் அவளுக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு போல, ஆஹா யூத் அப்படின்னு சொல்லி நம்ம சட்டோஷி எப்ப போல ஒரு மாதிரி பண்ணிட்டு இருப்பானா. ஏன் நீ வேற, ஆலிஸுக்கு என்ன பிடிக்குமா இல்லையான்னு கூட தெரியல, ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து லைக் அவளுக்கிட்ட ப்ராப்பரா ஒரு கசின் மாதிரி நடந்துகிட்டது இல்ல அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாளா. இங்க எரினாவோட அப்பா ஆலிஸ் கிட்ட பேசும்போது, ஓகே நீங்க ஜெயிச்சிட்டீங்க, இருந்தாலும் இங்க மிச்ச போட்டி போட்ட 32 கிளப்பை சேர்ந்த எல்லாரும் தோத்து போயிட்டாங்க. சோ உங்க ஒரு கிளப்பை தவிர இன்னைக்கு போட்டி போட்ட எல்லாத்தோட கிளப்பையும் வந்து நாங்க டிஸ்பேண்ட் பண்றோம். அதுக்கு ஆலிஸ் சொல்லுவா, நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, ஆனா நீங்க பண்றது எல்லாமே உண்மையாலுமே சரிதான் நீங்க நினைக்கிறீங்களா, ஏன்னா எனக்கு அப்படி தோணலன்னு சொல்லுவாளா. அதுக்கு எரினாவோட அப்பா, என்னது உனக்கு அப்படி தோணலையா, ஆனா நீ இந்த ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தி தானே, சோ அட்லீஸ்ட் நம்ம ஃபேமிலி சேர்ந்தவங்களாவது நான் என்ன யோசிக்கிறேன் அப்படிங்கறத புரிஞ்சுக்குவீங்கன்னு எதிர்பார்த்தேன். நம்ம ஃபேமிலி தான் இந்த உலகத்தோட பெஸ்டான ஒரு குக்கிங்க அடுத்த லெவலுக்கு எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறத பத்தி யோசிக்கணும், ஆனா அதை பத்தின எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம நீங்க இருக்கிறது பரிதாபமா இருக்குன்னு பேசிட்டு இருப்பான். கரெக்டா எரினாவும் வென்யூக்குள்ள வந்துட்டு என்ன ஆலிஸும் அப்பாவும் என்ன பேசுறாங்கன்னு பாக்க பொசுக்குன ஆலிஸ், ஏ அங்கிள் எனக்கு உன்னை பிடிக்கவே பிடிக்காது தெரியுமா, இனிமேல் பாரு எரினாவோட லைஃப்லயும் இந்த அகாடமிலயும் சரி நீ இன்வால்வ் ஆகுறது அப்படிங்கறது வந்து எனக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது அப்படின்னு பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்கேன். ஓகே குழந்தாய், என்னை எதிர்க்கிறதா உன்னோட விருப்பம் அப்படின்னா உன்னோட பெஸ்ட் நீ ட்ரை பண்ணு, ஆனா இன்னைக்கு நீ மட்டும் தான் ஜெயிச்சிருக்க, அதுக்கு மட்டும் என்னோட கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு போக எரினாவும் அங்க இருக்கிறத கவனிச்சுட்டு, என்னமா இவ்வளவு நேரம் பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்டு இருந்தேன்னு ஆலிஸ் கேட்டிருப்பாளா. சோ அதுவே நம்ம எரினாவோட அப்பா அங்க இருந்து போகும்போது ஒரு மாதிரி பயங்கர நர்வஸ் ஆயிடுவாரு. இவ ஒருத்தி மட்டும் எப்படி மிஸ் ஆனானு ஓசிடியில இருக்கும் போல. சோ அதுக்கப்புறம் சும்மா அப்படியே எரினாவும் ஆலிஸும் பேசிக்கிட்டு இருக்கும் போது, மோரார்லஸ் வேற என்ன, எதுக்கு உங்க அப்பா இந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்கிற, தலையை கொஞ்சமாவது தலை நிமிர்ந்து நட அப்படிங்கிற மாதிரி ஆலிஸ் கலாய்ச்சிக்கிட்டு இருப்பா எரினாவை போட்டு. பரவாயில்லையே அவங்க ரெண்டு பேரும் இப்ப பேசிக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க போல, நம்ம தான் வேற ஏதோ நினைச்சோம் அப்படின்னு ஹீரோ சொல்ல, கூரோ வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தெரியுறாங்கன்னு அவங்க கிட்ட போய் சொல்லிடாத, இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு பேச மாட்டாங்கன்னு சொல்லுவான். ஆனா அதுக்கப்புறம் ஏகப்பட்ட கிளப் எல்லாம் வந்து தோத்து போயிருந்திருப்பாங்கல்ல. சோ எல்லா கிளப்பையும் வந்து அப்படியே வச்சு தள்ளிட்டு இருக்கிறாங்கல்ல. சோ எல்லாத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க ஒரு நாள் நம்ம ஹீரோ அவனோட குக்கிங் கிளாஸ்க்கு வந்திருப்பானா. சோ மெகுமி அங்கதான் இருப்பான். என்ன வாத்தியார் இவ்வளவு நேரம் ஆயும் வரல அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட், ஏன்னா ஒரு ஒரிஜினல் குக்கிங் வந்து பண்றதுக்கு விட மாட்டேங்கிறானுங்க, அவனுங்க கொடுக்குற ரெசிபியை மட்டும் தான் பண்ணணுமாமா. ஈவன் இந்த பிங்க் மட்டன் இருக்கிறான்ல, அவன் கடையில் நான் வேலைக்கு போகும்போது கூட நானா சமைச்சேன், இங்கன்னா அதுக்கு மேல மோசமா இருக்கு அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த இடத்துக்கு ஒரு ஸ்டாஃப் வந்துட்டு, இனிமேல் உங்களுக்கு வர ரெகுலரான டீச்சர்ஸ் வர மாட்டாங்க, அதுக்கு பதிலாக உங்களுக்கு நாங்க வேற ஒரு புது டீச்சரை அப்பாயிண்ட் பண்றோம், அவங்க உங்களுக்கு சொல்லி தருவாங்க அப்படின்ட்டு போக, அந்த டீச்சர் யாருன்னு பார்த்தா நம்ம சுகாசாவா இருக்கும். சோ கவுன்சில் ஆஃப் 10ல நம்பர் 1 சீட்ல இருக்கிறவன். டீச்சரை பார்த்து கூட பயப்படாதவங்க அவனை பார்த்து இருக்கிற எல்லாரும் நர்வஸ் ஆகிட்டு இருப்பாங்களா, ஆஹா இவன் கிளாஸ்ல என்ன பண்ண போறோன்னு. அண்ணா அந்த சுகாசா பார்த்தா, ஓகே கைஸ் இன்னைக்கு ஒரு சில ரெசிபிஸ் எல்லாம் இருக்குது, நான் அதை ப்ரிப்பேர் பண்ணுவேனாமா, அதை நீங்க அப்படியே ரெப்ளிகேட் பண்ணீங்கன்னா போதுமானது, இருந்தாலும் இது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற காரணத்துக்காக யாராவது எனக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு வரீங்களா அப்படின்னு கேட்கும்போது அங்க இருக்கிற எல்லாருமே பயந்துகிட்டு, ஐயோ நான் போகலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஏன்டா என் கூட வேலை செய்யறது அவ்வளவு மோசமாடா அப்படின்னு ஒரு மாதிரி கில்ட் ஆக ஆரம்பிச்சிருவானா. டக்குன்னு சைல நம்ம ஹீரோ வந்து நின்னுகிட்டு, என்ன தல நான் வேலை செஞ்சா ஒத்துக்கிறியான்னு கேட்கும்போது, ஒன்னும் பிரச்சனை இல்ல வான்னு சொல்லி என்ன மாதிரியான டிஷ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற பசங்க எல்லாருக்கும் முதல்ல ஒரு சின்ன லெக்சர் மாதிரி கொடுத்துட்டு, சோ அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ற வேலையை தான் நம்ம ஹீரோக்கு அவன் கொடுத்திருக்கான். லைனா என்னென்ன பண்ணணும், அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏகப்பட்ட மேட்டர் சொல்லிக்கிட்டு இருக்கு. அது எல்லாமே நம்ம ஹீரோக்கு புரியுது, ஆனா பசங்க எல்லாருக்கும் தலையே வெடிக்குதுடா அப்படின்னு இருப்பானுங்க. சோ அதை பயங்கர வேகமா நம்ம ஹீரோ ப்ரிப்பேர் பண்றது மட்டும் இல்லாம அவன் அடுத்தது சொல்றக்குள்ளேயே அடுத்து இதுதானே பண்ணணும், அதோ வெந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வேகமா பண்ணிக்கிட்டு இருப்பான். சோ இது எல்லாமே அந்த பிங்க்
பிங்க் மண்டனோட கடையில ஒரு பிரெஞ்சு ஸ்டைல்ல லைக் அவனுக்கு தெரியாத ஒரு குக்கிங்கே வந்து அந்த அளவுக்கு அவன் பண்ண மொத்தமா அந்த இடத்துல எல்லா சாப்பாடையும் ரெடி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஓகே மக்களே, நீங்க எல்லாரும் இப்ப நான் பண்ணதே திருப்பி பண்ணுவீங்களாமா? சோ நான் பண்ண டைமுக்குள்ளேன்னு சொல்லும் போது இவனுக்கு மனசாட்சியே இல்லைன்னு பாப்பானுங்க. இன்னொரு பக்கம் எரினாவுமே நார்மலான கிளாஸஸ் எல்லாத்தையும் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பா. சோ ஆப்வியஸ்லி இருக்கிற எல்லாரோட அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்க எப்பவும் போல இங்க ஹீரோவோட கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மெகுமி வந்துட்டு நீ பயங்கரமா சமைச்சப்பா அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் எல்லாம் பண்ணும்போது அது வெளியே இருந்து பாக்குறதுக்கு தான் சூப்பரா சமைச்ச மாதிரி தெரியும், இங்க கஷ்டப்படுறது எனக்கு தான் தெரியுமா. அப்பதான் நம்ம ஹீரோக்கு புரியும், ஒரு நிமிஷம் இரு, நான் எதுக்கு இப்ப சென்ட்ரலுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அசிஸ்டன்டா வேலை செஞ்சது கூட சென்ட்ரல் ஹெல்ப் பண்ற மாதிரி தானே. உடனே மெகுமி ஓகே அடுத்த ஒரு ஃபுட்பார் வேற இருக்கு, அதை நம்ம போய் பார்க்கணும் அப்படின்ட்டு வேகம் அங்க இருந்து போயிருவாளா. பார்த்தா அந்த இடத்துல கிளாஸ் முடியற வரைக்கும் அந்த சுகாசா பையன் ஓரமா உட்காந்துக்கிட்டு இருந்திருப்பான். சோ ஏன்னா இத்தனை பசங்களுக்கு முன்னாடி சமைக்கிறது அப்படிங்கறது பயங்கர நர்வஸா இருக்குதுடாடே, என்னால கை கால்லாம் நடுங்குது தெரியுமான்னு சொல்லிட்டு இருப்பானா. ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி சமைக்கிறக்கே இந்த அளவுக்கு நர்வஸா இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயம் மட்டும் இந்த கோபாயாஷிக்கு தெரிஞ்சதுன்னு என்ன கழுத்தை நினைச்சு சாவச்சிரும் அப்படின்னு திட்டுவான்னு புலம்பிக்கிட்டு இருப்பான். இங்க எரினாவும் இசாகோபனும் பேசிட்டு வந்துட்டு இருக்கும் போது இது வரைக்கும் எங்க அப்பா சொல்லி கொடுத்தது தான் சமையல் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஒன்ஸ் இங்க ஹீரோ பையனா இருக்கட்டும் இல்லனா அந்த ஹாஸ்டல்ல இருந்தவங்களா இருக்கட்டும், சோ இவங்க எல்லாரையும் பார்க்கும்போது இல்ல எங்க அப்பா சொன்னது ஒரு வழியா இருக்கட்டும், இன்னொரு ஒரு வழியுமே இருக்குது, எங்க அப்பாவோட வழிக்கு எதிரான வழியில தான் ஆலிஸுமே போகணும்னு நினைக்கிறா. சோ அந்த மாதிரி நம்ம ஃப்ரீ வில்ல சூஸ் பண்றது கூட பெட்டர் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு வந்துட்டு இருக்கேன். அப்பதான் கிளாஸ்க்குள்ள ஹீரோவும் அந்த சுகாசாவும் பேசுறது கவனிச்சோன்னே டக்குன்னு ஓரமா போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. சுகாசா கேட்பான், என் கூட ஒரு ரைட் ஹேண்டா இருக்கிறியா, என்னோட அசிஸ்டண்டா இருந்து இந்த சென்ட்ரலுக்கு கீழே சர்வ் பண்றியான்னு. பொசுக்கு நம்ம ஹீரோ முடியாதுன்னு சொல்லிடுவானா. உடனே அந்த சுகாசா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிரும், நான் நினைச்சேன் நீ எப்படி சேர மாட்டேன்னு. டேய் ஓவர் ஆக்டிங் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காது, ஆக்சுவலி என்னோட ஸ்டைல் ஆஃப் குக்கிங் இருக்குதுல்ல, இதை நான் சென்ட்ரலுக்கு ஷேர் பண்ண எனக்கு விருப்பம் இல்லைங்க போது அதுக்கு சுகாசா உன் ஸ்டைல் ஆஃப் குக்கிங் எனக்கு தேவையில்ல, உன்னோட ஸ்கில் தான் எனக்கு தேவை, நீ என்னோட அசிஸ்டண்டா இருந்தீங்கன்னா இனிமே நம்ம பெரிய ஸ்டேஜ்ல எல்லாம் போய் கண்டிப்பா போட்டி போடலாம், என்னோட திறமை இன்னுமே வளரும், உன்னோட சமைக்கிற ஸ்கில் மட்டும் தான் எனக்கு தேவைன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ முடியாதுன்றான். ஏன்னா எனக்குன்னு ஒரு சமையல் இருக்குது, நீ உன்னோட ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பயங்கர செல்ஃபிஷா யோசிக்கிற, உன்னை விட என்னோடது ஏன், என்னோட சமையல் திறமை வந்து பயங்கரமா இருக்கும் அப்படிங்கறத நீ ஒத்துக்க மாட்டா, இதுக்கு முன்னாடி என்னோட சாப்பிட்டது கூட இல்லன்னு சொல்லும் போது அப்ப சுகாசா பார்த்தா நம்ம ஹீரோவை ஒரு சேலஞ்ச் பண்றான். இன் சம் கேசஸ் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா நீ இந்த சென்டர்ல வந்து ஜாயின் பண்ணிக்கணும், இன் சம் கேசஸ் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா இந்த கவுன்சில் ஆஃப் 10ல நம்பர் 1 சீட் நான் உனக்காக விட்டு கொடுக்குறேன்னு சொல்ல, கவுன்சில் ஆஃப் 10ல நம்பர் 1 சீட்டு கூட ஒரு ஃபுட்பாரா விடுவானா நம்ம ஹீரோ. சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறான், பிரெஞ்சு ஸ்டைல்லயே பண்றேன்னு சொல்லுவான். ஏன்னா இந்த சுகாசாவும் பிரெஞ்சு ஸ்டைல தான் பயங்கர ஸ்கில்ஃபுல்லான ஆளு, உன்னை அதுலயே தோக்கடிக்கிறேன்டான்னு. ஓ கண்டிப்பா இந்த போட்டியை முடிகிற வரைக்கும் பார்க்கணும் அப்படின்னு எரினா மெகுமியை வந்திருப்பா. சோ அவ அப்புறம் இசாக்கோ இவங்க எல்லாரும் வேலைக்கு பார்த்துட்டு இருக்கேன், என்ன சமைக்கலாம் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த சுகாசா பார்த்த ஒரு பெரிய கறி துண்டு எடுத்துக்கிட்டு ஓகே இதான் சமைக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன்ல ஆரம்பிச்சிருவான். அந்த சாப்பாடோட ஸ்மெல்லே வந்து லைக் அந்த ரூமுக்கு வெளியில இருக்கிற நம்ம இசாக்கோ அண்ட் மெகுமியை வந்து அப்படியே தூக்கிட்டு போயிரும் போல. அவன் ஏன் நம்பர் 1 சீட்ல இருக்கிறான் அப்படின்னு போவது புரியுதா அப்படின்னு எரினாவும் யோசிக்க, ஹீரோ எதுவும் சமைக்காம தான் இருப்பானா. சோ அப்போ சுகாசா பார்த்து கேட்பான், ஆமா தல இப்ப சென்ட்ரல் வந்து என்னதான் அச்சீவ் பண்ண ட்ரை பண்றீங்க, நீங்க ஏற்கனவே பெரிய சமையல்காரங்க தான், இனிமேல் நீங்க பெருசா என்னதான் பண்ண போறீங்க, எதுக்கு இந்த மாதிரி திறமசாலிங்க அப்படிங்கிற பேர்ல இருக்கிற எல்லாரையும் கூட்டு சேர்த்து இருக்கிறீங்க கேட்கும்போது ஜப்பான்ல இருக்கிற எல்லா மொக்கையான ரெஸ்டாரண்ட்டையும் தூக்கி விடுறதுன்னு சொல்லுவான். தூக்கி விடுறதுக்குன்னா லைக் என் ரெஸ்டாரண்ட் இது எல்லாத்தையும் அழிக்க போறீங்களான்னு கேட்க, ஆமா அதுதான் எரினாவோட அப்பாவோட ஐடியாவே, அதுக்கு நாங்க இருக்க இல்லையே சாப்பாடு அப்படின்னா இதைத்தான் சாப்பாடுன்னு சொல்லணும், இதை தாண்டி இந்த குவாலிட்டியில கம்மியா இருக்குது அப்படின்னா அது சாப்பாடே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு சமைக்கிற மாதிரியான நிறைய டேலண்ட்ஸை நாங்க தேடுறோம், அந்த தேடுதலை முதல்ல நாங்க இந்த அகாடமில இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கும் போது நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிருச்சு, நீங்க என் கடையை அழிக்கிறதுக்கு என்னையே உங்க கூட சேர்த்துக்கிறதுக்காக தான் இந்த பேட்டில் நடக்குது அப்படின்னா என்னைக்கும் நான் இந்த சென்ட்ரலுக்காக வேலை செய்ய மாட்டேன், கண்டிப்பா உன்னை நான் இங்க தோக்கடி பண்றான்னு சொல்ல அங்கேயே இந்த ஒரு எபிசோடே முடிக்கிறாங்க. தேங்க்யூ.